மாப்பிள்ள மாப்பிள்ள நீ அமைதியா இரு. அடிச்சுறாங்க தெரியும். அந்த குடும்பம் மோசமான குடும்பம் மாமா. டேய், விடிஞ்சா கல்யாணம். நடக்க போற கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லம்மா. அவங்க முன்னாடி நீ வாழ் கத்திக்கிறது அவங்க என்ன நினைப்பாங்க? குமரவேலுக்கு எதுக்காக முத்துச்சுடர கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு எங்கிட்ட சண்டைக்கு வரான் காயமே. நானா பொண்ணு பார்த்தேன், நானா சம்பந்தம் பேசினேன், நானா நிச்சயம் முடிச்சு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து சட்டையை புடிச்சு தள்ளி வெட்டினா என்னடா அர்த்தம்? விடிஞ்சா கல்யாணம். நீ பையன்கிட்ட போய் சண்டை போட்டு என்னடா ஆக போகுது? மாமா நீ இந்த கல்யாணத்தை தடுத்துக்கணும்ல மாமா. யாரா இவன் மறுபடியும்? டேய், நானும் இல்ல, எங்க வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொல்லிதான் பார்த்தோம். குமார் அந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குன்னு சொன்னதும் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. இப்பாட்டுக்கு சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு என் சட்டையை புடிச்சு சண்டைக்கு வரையே, அவங்க என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? சாரி மாமா, மன்னிச்சிருங்க. நானும் கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஆளே சரியில்லை. கல்யாணோட ஆக்டிவிட்டீஸை பாண்டியன் தொடர்ந்து கவனிச்சுட்டு வராரு. கடையிலையும் வர கஸ்டமர்கிட்ட சண்டை போடுறான், அங்கே வந்த கதிர்கிட்டையும் சண்டை போடுறான், எல்லாத்தையும் சண்டை போடுறான். இப்போ என்னடானாக்க எய்த்த வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே இருக்கிற கும்பலை பார்த்துட்டு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க கூட பார்க்காம பழனியில் பிடிச்சி அடிச்சு போகிறான் சரவணை. இதை பார்த்து வாண்டி எனக்கு சந்தேகம் வந்துடுது, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு போய் செந்தில்கிட்டையும் கேட்குறாப்புல, கதிர்கிட்டையும் கேட்குறாப்புல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. ஆனால் ஓரளவுக்கு இது பண்ணி பிரச்சனை கேட்கும்போது செந்தில் சொல்லிடுறான். ரொம்ப வருத்தப்படுறாப்புல பாண்டிய. சரி இதுக்கு தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டுறாரு. சரவணை டிஃப்ரென்ஸ் வந்து வரானா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.